டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிப்பு. ஹாங்காங்கில் ஒரே வாரத்தில் கொரோனாவிற்கு 31 பேர் உயிரிழப்பு. பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட 10 நாட்களில் 1,69,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூரின் போது நூர்கான் வானூர்தி படைத்தளத்தை இந்திய ஏவுகணைகள் தாக்கியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒப்புதல். சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 பவுன் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 115 பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களில் 10 லட்சம் பேரை லிபியாவில் நிரந்தரமாக குடியமர்த்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். போர் பதற்றம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட IPL தொடர் இன்று மீண்டும் தொடக்கம். இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் மோதல். தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் 90.23 மீட்டர் தூரம் எறிந்து 2ஆம் இடம் பிடித்தார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா.